வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாமி. சொல்லுங்கம்மா. அம்மா, இன்றைய கேள்வி, இப்போ துர் ஆவிகள், தீய ஆவிகள்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. நீங்களே சொல்லியிருக்கீங்க, நமக்கு சில ஆவிகள், ஆன்மாக்கள் நல்லது செய்யும், சிலது தீங்கு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆ, ஆ, ஆ. அந்த மாதிரியான தீய ஆன்மாக்களை தடுப்பது எப்படி? அதாவதுமா, ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே சுக்கிரன் பகைப்பட்டிருப்பான். சுக்கிரன் தான் தாம்பத்திய வாழ்க்கையை தர்றவன். அதே மாதிரி மறைவு ஸ்தானத்துல இருப்பான். அந்த மாதிரி ஜாதகக்காரவங்களை நீச்சப்பட்டிருப்பான். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பகையும் பெற்றிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஜாதகப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணோ ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தொடர்பு ஏற்படும். இல்ல அவங்க உடல் உருவமா இல்ல, பிடிச்சு கூட இருக்கலாம். பிடிச்சு கடைசியில அதுல விளக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த ஆன்மாக்கள் தொடர்பு கொள்ளும், தீய ஆன்மாக்கள். அப்படி என்ன தீய ஆன்மாக்கள் தொடர்பு கொள்ளும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தீய ஆன்மாக்கள் இவங்களை வசியப்படுத்திடும். வசியப்படுத்தி அவங்க மூர்க்க குணமா இருப்பாங்க. கோபம், மதிக்கிறது இல்ல. ஒரு நல்ல காரியம், ஒரு நல்லவங்க மீட் பண்ண வந்தா கூட அவங்கள எடுத்து பேசுறது, பெரியவங்களை மதிக்கிறது இல்ல, ஆணவத்தோட இருக்கிறது, மாமனார் மாமியாருக்கு அப்படியே கல்யாணம் நடந்தாலும் மாமனார் மாமியார் வேணாம், கணவர் வேணும்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்க போன, ஏது போன, எங்க இருக்க, ஏது இருக்க, பாத்தியா வச்சியான்பாங்க. இவங்களே ஒரு பேய் பிசாஸ் மாதிரி ஆயிடுவாங்க. இது தீய சக்தியான ஆண்மக்கள் ஆட்கொள்றது. வீட்டிலேயே ஒவ்வொரு வீட்டுகள்லயும் ஆண்களையே பெண்களையே இப்படி ஆட்கொள்ளும். அப்படிப்பட்டவங்களை இதை விளக்குறதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, ஜடாமுடின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது பேய் மிரட்டி யூஸ் பண்ணணும் இவங்க எல்லாருமே. அப்புறம் நாய்க்கொலைக்கும் காயின்னு ஒரு காய். அது எப்படி மேல செடியில இருந்து கீழே விழும்போது நாய் மாதிரியே வல் குலைச்சிட்டு போகும். அது திறந்திருக்கும் அந்த இது. அது கொல்லி வேலையில பெரிய பெரிய காடுகள்ல எல்லாம் இருக்கும். செடியே சத்தம் போடுன்னு சொல்றீங்களா? செடியே குலைக்கும் அந்த காய், நாய் குலைக்கும் காய் அதுக்கு பேர். ஓகே ஓகே. அப்புறம் பேய் மிரட்டி, அப்புறம் சஞ்சி வேர்ல இருந்து அதான் தலையாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் தலையாட்டி சொல்லுவாங்க, அதுக்கு சஞ்சி வேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்க கையில போட்டுக்கிறணும். அதே மாதிரி கல்லுதவி கிட்டே இருக்கு இல்லையா, சொல்லக்கூடாது, இருந்தாலும் இது முக்கியமான விஷயங்களை அவங்கவுங்க பொழைச்சிக்கிறதுங்கிறதா சரி. அதை காய வச்சிடணும். காய வச்சு சாம்பிராணி புகையில இதெல்லாம் போட்டு அவங்கள கை காலெல்லாம் பிடிச்சி முப்பத்துல வேறு பிடிக்கும். அந்த புகையை போடணும். அப்படி புகையை போடும்போது எந்த மாதிரி பேய் இருந்தாலும் அவங்கள விட்டு அகலும். அதே மாதிரி இந்த தலையில உச்சி மையத்துல பிடிச்சி நம்ம அப்படி இழுக்கணும். சுண்டி இழுக்கும் போது அது வழியே போகும். அதுக்காக சுண்டிதான் இழுக்கணும். அதுக்காக முடிய அறுக்கணுங்கிறதுல காலப்போக்குல தெரியாதவங்க முடியா இருப்பாங்க. அது கிடையாது, இது பண்ணணும். அப்புறம் அதே சமயத்துல இவங்க என்ன பண்ணணும், இந்த கழுதைகள் தங்குற இடத்துல இவங்களை தங்க வைக்கணும். அதே மாதிரி ஆணு பெண்ணும் கழுதை இருக்கு இல்லையா, அது ஒண்ணு சேரும். அமாவாசைக்கு தான் ஒண்ணு சேரும். அப்ப இது ஒண்ணு சேரும் போது வாய் பேசாம அமைதியா தெரியாமலாம் ஒண்ணு சேராது. அப்படி அது மாதிரி கணைக்கும். ஒரு மாதிரி கணைக்கும். கணைச்சி ஊரையே கூப்பிட்டுதான் ஒண்ணு சேரும் அந்த அமாவாசை அன்னைக்கு. அந்த நேரத்துல ஒண்ணு சேர்ற நேரத்துல ஆணுடைய முடிய ஒரு பாட்டல்லையும் பெண்ணுடைய முடிய ஒரு பாட்டல்லையும் அவங்க செண்டு போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி நபர் கோடீஸ்வரி யோகம் அவங்களுக்கு அடிக்கும். அது மாதிரி நினைச்சவரை வசியப்படுத்தலாம். எப்படிப்பட்ட மோகினி இவர்கிட்ட மண்டி போட்டு நிற்கும். இப்ப நான் கூட அது வச்சிருக்கேன். அதே மாதிரி முள்ளமன்றி இருக்குல்ல, ஆண் முள்ளமன்றி, பெண் முள்ளமன்றி, அது எல்லாரும் வச்சுக்கிட்டாலும் அவங்க அதை எடுத்துட்டு ஒரு 10 அடி எடுத்துட்டு போக முடியாது. அவங்க கீழே விழுந்துருவாங்க. சும்மா எங்கேயோ போற கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆனா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அது வசியப்படுத்தும். இந்த முள்ளமன்றிய வச்சு அவங்களுடைய அந்த பேய் கொம்மட்டியை வச்சு தலையில வச்சு அவங்களுக்கு இந்த புகையை போட்டு குத்தும் போது எப்படிப்பட்ட பேயும் விரட்ட முடியும். இது அவங்களே செய்யலாம். அதே இந்த பேய் கொம்மட்டியை சாறு எடுத்து காதுல விட்டா மெண்டல் ஆகி ரோடா தெரிவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பேய் பிடிச்சிருக்கு, ஒரு அடங்காப்படாதியா இருக்காங்கன்னா இப்படி பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு சாமி பிடிச்சு, ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு பேய் தானா எது சாமி எதுன்னு தெரியாம இருப்பாங்க.
ம் 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 ஆமா ஆமா ஒரு சில பேய் இடங்கள்ல அந்த சாமி மாதிரி பிரச்சனையும் சாமியை இருக்கு. வந்து பேயின்னு சொல்லுவாங்க, பேயை வந்து சாமின்னு சாமின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆமா தெரியாது ஆமா அவங்களுக்கு. ஆமா உண்மை. நிறைய பேர் வந்து பேய் சாமியே வந்து பேய் பேய்ன்னு சொல்லிட்டே விரட்டுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ம் அவங்க நாடிய பிடிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க கிட்ட ம் என்ன எந்த மாதிரி இருக்கு, பேயா ம் ம் சாமியா ம் இல்ல இவங்க உடல் நேர வந்து பாதிப்பா. வீக்னஸ்னால இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாடிய பிடிச்சா எங்களுக்கு தெரியும். நாடி நாடி மூலியமாவே என்னென்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி உடம்புல இந்த மாதிரி ஆன்மாக்கள் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கும். இவங்களுக்கு குங்குளியம், வெண்கடுகு இவங்கெல்லாம் போட்டு அப்புறம் நவதானிய கட்டு போட்டு சாம்பிராணி போக போடணும் இவங்களுக்கு. ஓ இது மாதிரி பண்ணா இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுலயும் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, ம் ராமர், லட்சுமண், சீதா, ஹனுமான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காயின் 120 கிராம் ஒரு காயின் இருக்கும். அது ஓப்பனிங்ல இருக்கும். அதுல நாங்க ஒரு மைய பண்ணி கொடுப்போம். அது வந்து நெட்லயே இட்ல எங்கேயுமே கிடைக்காது அது. ம் ம் அது வந்து எப்படின்னா அதுக்குரியது நான் அடுத்த இதுல நிறைய நான் சொல்றேன். கண்டிப்பா. எத்தனை பேயா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஆட்களையும் சரி எல்லா வசியங்களையும் அது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை வந்து அவங்க கையில வச்சுக்கணும் எப்பவுமே. சாக கிடக்கிறவங்கள கூட ம் கொலைக்க வச்சிடலாம். ஓ சரியா? சரிம்மா சரிம்மா. அந்த அந்த மாதிரி ஆற்றல் உள்ளதம்மோ. ஓ இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. ம் 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 ஒவ்வொன்னா பார்க்கலாமா? ஒவ்வொரு பதிவுல ஒவ்வொரு விதமான ரகசியங்கள் நல்ல வழிகள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு வந்து என்ன பார்க்கணும் வரணும் தேவையில்லை. தேவையில்ல, தானாவே பண்ணிக்கலாம். செஞ்சுக்கலாம். முடியாதவர்கள் அதுக்காக ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க உங்களை மாதிரியான ஆட்களை சந்திச்சு அதுக்கான தீர்வை பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? அப்படியும் சந்திக்க முடியாம போயிரும்ல, நம்ம அங்கங்க யாத்திரை போறோம் வைக்கிறோம். அப்போ வந்து போன் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா இவங்க பதிவு செஞ்சா நாங்க அதுக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுவோம். என்ன ஒண்ணு இப்ப இந்த கோயில் கட்டுறது அதெல்லாம் பண்றோம். அவங்களால முடிஞ்சது ஒரு அரிசிக்கு அவங்க காணிக்கையை செலுத்தினா கூட அதை வந்து அவங்க அங்க வேலை செய்யறவங்க சேவை செய்யறவங்க இவங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க, எங்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. நிச்சயமா உங்க ஆசிரமம் நல்லா வளரணும். பொதுமக்களுக்காக நிறைய சேவைகளும் நிறைய தானங்களும் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அது மேலும் மேலும் வளரணும். மக்கள் தொண்டு நீங்க தொடர்ந்து ஆற்றணும் அப்படின்னு எங்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிகள்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஜெய் ஸ்ரீராம். மகா